ஏப்பா நம்ம ஃபேமிலில எல்லாம் யாருக்குப்பா ஓட்டு போடுவாங்க? நம்ம ஃபேமிலி பாரம்பரியமா விஜயசூரி இருந்தாப்பா. தம்பிக்கு என்ன அரசியல் தெரியாதுல்ல. சரி நானும் டிஎம்கே போடுறேன்ப்பா. வா மகனே. அவனுக்கு போடுறேன் இவனுக்கு போறேன்னு சொல்லாம டிஎம்கே போட சொல்லு. நான் எப்ப போடணும்? நீங்க தான் 200 300 அவங்க பின்னாடியே போறீங்கன்னா நானும் வரணுமாப்பா? அதனால முடியாதுப்பா. டிஎம்கே போடாம பிஜேபி காரன் உள்ள வந்தானா அப்ப என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனப்பா பிஜேபி கத்துறீங்க. ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஈடி ரைடு வந்தா பிஜேபி கால தானே போய் விடுவீங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மது ஒழிப்போம் போதை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி எங்கப்பா பேசுனீங்க? பேசவே இல்லையப்பா. அதெல்லாம் விடுங்கப்பா. 10 வயசு 5 வயசு பசங்க கையில எப்படி இப்போ ஊசி கஞ்சா மாத்திரலாம் போகுது. அது அவங்க கைக்கு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓட்டு போடுன்றீங்க. ஏன் அக்காவை உங்க பொண்ணு 8 மணிக்கு மேல நம்ம ஏரியாவுக்கு வெளியே தனியா அனுப்ப முடியுமா? நீங்களும் பயப்படுவீங்க, நானும் பயப்படுவேன். அதுதான் ஏன் பெண்கள் பாதுகாப்பு இன்ன வரைக்குமே கொஸ்டின் மார்க்கா மட்டும்தான்ப்பா இருக்கு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் 1000 சொன்னீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் 1000 சொன்னீங்க. இது நம்ம புதுசா? இதுலயே உங்களுக்கு புரியலையாப்பா? எனக்கு காசு வருது, நான் உறுப்பினரா இருக்கேன். உறுப்பினரா இருக்கவங்க மட்டும் தான் நல்லா இருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரீங்களா? ஐயோ நீங்க யாருக்கு வேணா போடுங்கப்பா, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லப்பா. ஆனா என்னோட ஓட்டு அது என்னோடது. நான் யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு தான்ப்பா போடுவேன். என்ன போட விடுங்க.